ஹாய் ஹலோ எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன ஒரு சார்ட்டை வந்து அனாலிசிஸ் பண்ண போகிறோம்னா NZD CAD சார்ட்டை இன்றைக்கி நம்ம அனாலிசிஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. கமெண்ட்ஸில் உங்களுடைய தாட்ஸை வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கூட கமெண்ட்ஸில் கேட்கலாம். என்னுடைய அடுத்தடுத்த வீடியோஸில் உங்களுடைய டவுட் வந்து நான் கிளாரிஃபை பண்ணுறேன். அதே போல் நம்மக்கிட்ட கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸுடைய டீட்டெயில்ஸுமே என்னுடைய கான்டாக்ட் நம்பரும் வீடியோவோட கடைசியில் நான் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். வேணுன்றவங்க அதை ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன எதுங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். எவ்ரி வீக் பார்த்திங்கன்னா மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்மளுடைய கம்யூனிட்டியில் ஒரு 27 சார்ட்ஸை வந்து அப்டேட் பண்ணிட்டுருக்கோம். அது மாதிரி அப்டேட் பண்ண சார்ட்டோட டார்கெட்டை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து டார்கெட் அடிக்கிறதுக்கு முன்னாடி, சரிங்களா? இப்போ வந்து டார்கெட் அடித்ததுக்கப்புறம் அந்த சார்ட் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம வந்து ஒரு கிளான்ஸ் பார்க்கலாம். NZD CAD டார்கெட் அடித்ததுக்கப்புறம் அந்த சார்ட் வந்து இது போல் தான் இருக்குது. இப்போ நம்ம லைவ் சார்ட்டில் போயிட்டு என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம பார்த்தோம், என்னென்ன விஷயங்கள் அதுக்கு தேவைப்பட்டிருக்கு அப்படின்றத லைன் பை லைனாக பார்க்கலாம், சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அந்த சார்ட்டை வந்து நான் எடுத்துக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த சார்ட்டை வந்து நம்ம 1 hour டைம் ஃப்ரேமில் எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு விஷயம் நமக்கு வந்து என்ன தேவைப்பட்டிருக்கு அப்படின்னா, ஃபஸ்ட்டு நமக்கு வந்து என்ன ட்ரெண்ட் அப்படின்றத கண்டுபிடிக்கணும், சரிங்களா? ட்ரெண்டை வச்சு தான் நம்ம வந்து எல்லாத்தையும் வந்து இது பண்ண முடியும். ஸோ வந்து ட்ரெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு CH கொடுத்து மார்க்கெட் வந்து கீழே வருது, மறுபடியும் ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கொடுத்து மார்க்கெட் வந்து கீழே வருது. இதை நம்ம வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் பிளாக்னு தான் எடுக்கணும். ஆக்சுவலாக இது வந்து இன்னும் நம்ம வந்து ஷார்ப் கொடுத்தோம் அப்படின்னா இதை மட்டும்தான் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும், சரிங்களா? இந்த ஒரு ஆர்டர் பிளாக் மட்டும்தான் வந்து நம்ம எடுத்துக்கிற மாதிரியே இருக்கும். இது வரைக்கும் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும், சரிங்களா? பட் ஸ்டில் அதுக்கு பின்னாடி ஒரு ஆர்டர் பிளாக் இருக்கிறதுனால நம்ம வந்து சேர்த்து எடுத்துருக்கோம். பட் வந்து இதுவே வந்து போதுமானது தான், சரிங்களா? ஏன்னா இது வந்து ஆல்ரெடி வந்து ஸ்வீப் பண்ணியிருக்கு, ஸ்வீப் பண்ணிட்டு CH கொடுத்துருக்கு. பட் ஸ்டில் இங்கே வந்து ஒரு சின்ன கேப் தான், விக் இருக்குது, நமக்கு இங்கே ஒரு லிக்விடிட்டி மாதிரி ஃபார்மேஷனும் இருக்குது. அதுவும் இல்லாமல் இன்னும் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லணும் அப்படின்னா, இங்கே ஒரு ஆர்டர் பிளாக்கில் பட்டு தான் இந்த ஆர்டர் பிளாக் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. இது நம்ம ஆல்ரெடி நம்மளுடைய நிறைய வீடியோஸில் நம்ம வந்து சொல்லுவோம், ஒரு சேனல் ட்ரேடிங் மாதிரி இது அடிச்சுக்கிட்டே இருக்கும். அதில் கொஞ்சம் வந்து பஃபர் வைக்கிறது ரொம்பவுமே நல்லது, ஸ்டாப் லாஸில் எல்லாம், சரிங்களா? ஓகே, இப்போ வந்து ஜோனுக்குள்ளே வந்து மார்க்கெட் வருது. மார்க்கெட் வந்து ஜோனுக்குள்ளே வந்தோன்னா நம்ம என்ன பண்ணுறோம், வழக்கம் போல் டைம் ஃப்ரேம் வந்து மாற்றுறோம். இப்போ வந்து நமக்கு ப்ரோ ட்ரெண்டு தான் எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ வந்து டைம் ஃப்ரேம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோ ட்ரெண்ட் அப்படின்றப்ப நம்ம கீழே வரைக்கும் தாராளமாக வந்து இது பண்ணலாம். இல்லை நான் மிட்டிகேட்டர் ஜோன் அந்த சேம் கான்செப்ட் தான். நம்ம வந்து 5 மினிட்ஸில் ஒரு CH வந்து பார்க்கணும், சரிங்களா? 5 மினிட்ஸில் CH பார்க்குறப்ப இது ஏஷியனில் இருக்குது. இன்னையிலேருந்து நம்ம வீடியோஸ் கொஞ்சம் வந்து செஷனை வந்து மென்ஷன் பண்ணலாம் அப்படின்னு வந்து இது பண்ணுறோம். ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் கேட்குறதுனால. ஸோ வந்து செஷனோட நான் வந்து சொல்கிறேன். வியூவர்ஸாக இருக்கிறவங்களும் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? இப்போ வந்து ஏஷியன் செஷனில் இருக்குது. ஏஷியன் செஷனில் நாட் ட்ரேடபிள் தான், சரிங்களா? ஸோ வந்து ஸ்டில் நம்ம வந்து 1 hour டைம் ஃப்ரேம் அப்படின்றதுனால ட்ரேடபிள் அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம்னா கூட நமக்கு CH பாயிண்ட்டு இந்த இடத்துல வரும், சரிங்களா? செஷன் ட்ரேட் மேக்ஸிமம் வந்து மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க, அதனால தான், சரிங்களா? ஓகே, இப்போ வந்து CH வந்து நமக்கு வந்து அடிச்சிருச்சு. பட் CHஓட ஹெல்த் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்லங்க, இங்கே நல்லா வந்து மேலே ஏறி இருக்குது, இங்கே வந்து நின்று உடச்சிருக்கு. ஆக்சுவலாக அப்படி வந்து உடச்சது அப்படின்னா மேக்ஸிமம் வந்து SL தட்டுறதுக்கு தான் வந்து வாய்ப்பு அதிகம். ஸோ வந்து இந்த CHஐ நம்ம வந்து கன்சிடர் பண்ணக்கூடாது. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக உடைக்கணும் CH. அப்போ வந்து நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். மறுபடியும் ஆர்டர் பிளாக்கில் மார்க்கெட் வந்து அடிக்குது, சரிங்களா? இந்த ஒரு ஆர்டர் பிளாக்கில் வந்து மார்க்கெட் வந்து எடுத்துகிட்டு அடுத்தது மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம். இது என்ன செஷன் அப்படின்னா, இது லண்டன் செஷனில் நமக்கு வந்து ஓப்பன் ஆகுது, சரிங்களா? லண்டன் செஷனில் ஒரு மூமெண்ட்டோடைய ஓப்பன் ஆகுது. இப்போ பார்த்தோம்னா இந்த இடத்துல இது நம்ம CH பாயிண்ட்டுன்னு கூட நம்ம எடுத்துக்கலாம், சரிங்களா? ஸ்வீப் பண்ணிட்டு தான் வந்திருக்கு. ஸோ வந்து இதோட மூமெண்ட்டோட இது கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. ஸோ வந்து இதை கூட நம்ம எடுத்துக்கலாம், சரிங்களா? இதை வந்து மார்க் பண்ணலாம், இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கலாம். எடுக்குது அப்படின்னா நம்ம வந்து கன்சிடர் பண்ணி எடுத்துக்கலாம், சரிங்களா? மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்னா நேராக வந்து நம்ம எங்கே வந்து கொடுத்தோமோ அதே ஆர்டர் பிளாக்கில் எடுக்குது. இது ஒரு என்ட்ரின்னு நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி முன்னாடி சொன்ன மாதிரி தான் இங்கே என்ட்ரியே நம்ம போட்டாலுமே, இந்த இடத்துல நான் என்ட்ரியே போட்டாலுமே ஸ்டாப் லாஸ் வந்து ஒன்று இங்கே வைங்க, இல்லைன்னா ரெண்டையும் தாண்டி இங்கே வச்சுக்கோங்க. ஆனால் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நமக்கு இதுவே வந்து போதுமானது. ஸ்டில் கொஞ்சம் வச்சுக்கிறது சேஃபர் ஜோன், சரிங்களா? இப்போ வந்து என்ன செஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நியூயார்க் செஷன் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். நியூயார்க் செஷனில் ஏதாவது என்ட்ரி இருக்கா அப்படின்றது பார்க்கணும். இந்த இடத்துல நமக்கு வந்து இந்த ஒரு லைன் பிளாக் லைன் போகுது இல்லைங்க, இதுதான் வந்து ட்ரூ டே வேல்யூ அப்படின்னு சொல்லுவோம். ட்ரூ டே வேல்யூக்கு மேலே வந்து நம்ம செல் பண்ணுறது சேஃபர் ஜோனு, அவ்வளோதான், சரிங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து ஜோன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இதை வந்து எடுத்துக்கலாம். பட் மூமெண்ட் வந்து அந்தளவு இல்லை, சரிங்களா? அதுதான் உண்மை. மூமெண்ட் வந்து அந்தளவு இல்லை. கொஞ்சம் மூமெண்ட் இருக்கிற அப்படின்ற பட்சத்தில் இன்னும் நல்லாவே உங்களுக்கு போகும். பட் ஸ்டில் இந்த இடத்த விட இங்கே இருக்கிற மூமெண்ட்டை விட இது வந்து மெல்லமாக தான் ஏறி மேலே வருது. மெல்லமாக ஏறி வருதுன்னா இது பட்டோன்னா கீழே விழுவதுக்கு வாய்ப்புகள் அதிகம், சரிங்களா? இதான் வந்து மார்க்கெட்டோட அந்த ஸ்ட்ரக்சர். ஸோ வந்து நம்ம என்ன பண்ணலாம், இந்த இடத்துல நம்ம சொன்ன மாதிரியே தான்
இந்த இடத்துல இன்னொரு என்ட்ரி வந்து மார்க்கெட் வந்து நமக்கு கொடுக்குது. ஸோ இதையும் வந்து நம்ம வந்து போட்டுக்கலாம். இதுவே போதும். நம்ம மறுபடியும் சொல்கிற மாதிரி தான், இதுவே போதும். பட் ஸ்டில் இது வரைக்கும் ஸ்டாப் லாஸ் வந்து வச்சுக்கோங்க ஒரு சேஃப் சைடு. சரிங்களா? இப்போ மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்ட்டு பார்க்கலாம். ஆமாம், இதையும் வந்து கொஞ்சம் மென்ஷன் பண்ணியே காட்டிடுறேன். நம்ம இது பண்ணதை பஃபர் வச்சுருந்தாலே வந்து போதுமானதான். சரிங்களா? உடைக்காம தான் இருக்குது. பட் ஸ்டில் இங்கே வைக்கிறது தான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி கொஞ்சம் சேஃபர் ஜோனு. இப்போ மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்றத மறுபடியும் பார்க்கலாம். இப்போ ஒரு நல்ல ஃபால் உங்களுக்கு ஆகுதுங்களா? இந்த மாதிரி ஒரு மூமெண்ட் இருக்குதுன்னா மார்க்கெட்டில் வந்து நம்ம அப்ரோச் பண்ணலாம். சரிங்களா? மார்க்கெட்டில் வந்து உள்ளுக்குள்ளே போயிட்டு நீட்டாக வந்து மறுபடியும் ஒரு ஆர்டர் பிளாக் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஒரு ஆர்டர் பிளாக் மார்க் பண்ணுவீங்களா? ஆனால் வந்து 5 மினிட்ஸில் அந்த இது கிடைக்கல அப்படின்னா டேரெக்டாக 15 மினிட்ஸ்க்கு போய்க்குங்க. 5 மினிட்ஸில் என்ட்ரி எடுக்குதுன்னா இட்ஸ் குட். அது வந்து ஒன்றும் இது இல்லை. இதில் எஸ்எம்டி வந்து கம்பைன் பண்ணுறீங்கன்னா அது வேறு ஒரு ஸ்டோரியாக மாறிடும். சரிங்களா? எஸ்எம்டி இது பண்ணுறீங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் சாலிடாக இருக்கும். சரிங்களா? இது என்ட்ரி நம்பர் 3 அப்படின்னு நான் வந்து வச்சுக்கிறேன். 3 என்ட்ரி வந்து இப்போ வரைக்கும் பார்த்துருக்கோங்களா? உங்களுக்கு டார்கெட் பார்த்தீங்கன்னா இங்கேயே நமக்கு ஒரு நான் மிட்டிகேட்டர் ஆர்டர் பிளாக் இருக்குது. ஸோ இங்கே வந்து TP1 அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ கொஞ்சம் நான் வந்து ஒரு 15 மினிட்ஸில் போகிறேன். 15 மினிட்ஸில் போயிட்டு ஏசியன் ரேஞ்ச் லோலேயே வந்து உங்களுக்கு சிங்கிள் டார்கெட் இருக்குது. சரிங்களா? ஒரு டார்கெட் வந்து எடுத்துக்கலாம். ஏன்னா லிக்விடிட்டி எடுத்துகிட்டு மார்க்கெட் வந்து மறுபடியும் வந்து மேலே புறப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆர்ஆர் வந்து இந்த இடத்துல வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க நீங்கள் ஸ்டாப் லாஸ் வந்து கம்மி பண்ணிங்கன்னா ஆர்ஆரோட ரேஷியோ வந்து ஏறிடும். சரிங்களா? ஸோ ஆர்ஆரை வச்சு கால்குலேஷன் அந்த மாதிரி போட வேண்டாம். இது சேஃபர் ஜோனுக்காக தான் நம்ம அப்படி வச்சுருக்கோம். சரிங்களா? முன்கூட்டியே மென்ஷன் பண்ணி சொல்லிடுறேன். இப்போ மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல ஒரு ஏஷியனோட லோ வந்து நமக்கு வந்து கிடச்சிருக்கு. மறுபடியும் ஒரு லிக்விடிட்டி வந்து மார்க்கெட் எடுக்குது. இப்போ வந்து டார்கெட் 1 வந்து நமக்கு வந்து அச்சீவ் ஆகுது. சரிங்களா? டார்கெட் 1 வந்து நமக்கு நீட்டாக வந்து அச்சீவ் ஆகுது. ஆனால் மூமெண்ட்டில் வந்து கொஞ்சம் ஸ்லோனஸ் இருக்குது. சரிங்களா? உங்களுக்கு அடுத்த நான் இண்டிகேட்டர் ஆர்டர் பிளாக் எங்கே இருக்குது? இங்கே இருக்குங்களா? ஸோ இது வந்து டார்கெட் 2 அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கலாம். இது வரைக்கும். சரிங்களா? டார்கெட் 2ன்னு எடுத்துக்கலாம். 1 ஹவரில் நம்ம வச்சாலே நமக்கு அது வரைக்கும் இருக்குது. அப்புறம் நம்ம ஆல்ரெடி மார்க் பண்ண அந்த ஆர்டர் பிளாக் இது வந்து டார்கெட் 3 அப்படின்னு வந்து வச்சுக்கலாம். சரிங்களா? இப்போ 3 டார்கெட் வந்து அடிச்சுன்னு வரைக்கும் இருக்குது. பட் நம்ம மார்க் பண்ண ஆர்டர் பிளாக்கில் பட்டோம்னா மார்க்கெட் தன்னுடைய வேலையை வந்து சிறப்பாக வந்து செஞ்சிருச்சு. சரிங்களா? இவ்வளோ தான் வந்து விஷயம். இப்போ ஆர்ஆர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாக வந்து 1 ஹவரில் ஆர்டர் பிளாக்கையும் தாண்டி பஃபர்லாம் தாண்டி வச்சதுக்குள்ளேயே ஒரு 1:6 நான் ஒரு வேளை வந்து என்னுடைய ஆர்டர் பிளாக்கில் நான் கரெக்டாக வச்சுருந்தேன்னா ஒரு 1:14 வந்து உங்களுக்கு வந்து வந்திருக்கும். பட் நம்ம வழக்கமாக சொல்கிற மாதிரி தான் பிகினர்ஸ்க்கெல்லாம் 1:3 இது வரைக்கும் முடிஞ்சது. இன்டர்மீடியட்டுக்கு 1:6 இது வரைக்கும் முடிஞ்சது. இதெல்லாம் வந்து பிரேக் ஈவன் பண்ணிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுறவங்க இல்லை வந்து ஓகே என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்றவங்களுக்கெல்லாம் இது ஓகே. பிகினர்ஸ்க்கு இது நாட் அட்வைசபிள் தான். சரிங்களா? ஓகேங்க. இன்றைக்கி வந்து இத்தனை என்ட்ரிஸ் பார்த்தாச்சுங்களா? ஒரு 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமுக்கு நான் வந்து மாற்றி எவ்வளோ என்ட்ரிஸ் வந்து கிடச்சிருக்கு அப்படின்ட்டு ஜஸ்ட் வந்து பார்க்கலாம். சரிங்களா? சேம் டு சேம் தாங்க. வேறு எதுவும் வந்து புதுசாக நமக்கு இல்லை. சேம் டு சேம் தான். ரொம்ப வந்து காட்டணும் அப்படின்னு காட்டினா இந்த ஒரு என்ட்ரி காட்டலாம். இது வந்து ஒன்று காட்டலாம். அடுத்தது கீழே டேரெக்டாக போயிடுச்சு. ஸோ அதை கன்சிடர் பண்ண முடியாது. இந்த ஆர்டர் பிளாக்கில் தான் எடுத்திருக்கு. பட் ஸ்டில் ஒரு விக்கை விட்டு எல்லாத்தையும் தூக்கிட்டு மறுபடியும் கீழே வந்துருக்கு. இது வந்து மறுபடியும் ஒரு இம்பல்சிவ் மூவ். இது வந்து அடுத்த ட்ரேட் நெக்ஸ்ட் வீக் வந்து பார்க்கலாம். சரிங்களா? அது தனி ஒரு சார்ட்டாக வந்து பார்க்கலாம். இந்த வீக் வேண்டாம். இது வரைக்கும் உங்களுக்கு வந்து வேலிடு. சரிங்களா? ஓகேங்களாங்க? ஓகேங்க. ஒன்ஸ் அகேன் நம்ம சொல்ல வேண்டிய ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட். நம்மக்கிட்ட கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 199 தான். உங்களுக்கு டிஸ்கார்ட் ஆக்சஸோட 399 அவைலபிள் இருக்குது. இன்ட்ரெஸ்டட் பீப்புளுக்கு என்னுடைய கான்டாக்ட்டை நான் கமெண்ட் செக்ஷன் டிஸ்கஸ் பண்ணி கொடுக்காம இங்கேயே வந்து கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன எதுங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ. ஹேவ் அ கிரேட் டே. ஹாப்பி ட்ரேடிங்.